பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் கிருபையாக உங்களை இந்த ஊழிய குடும்பத்தோடு கர்த்தர் இணைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்களும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காக ஜெபிப்பீர்கள். அதனால தான் இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக உங்கள் இருதயத்தை திறந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. சரியா? நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், பேதுருவை ஒரு நோக்கத்தோடு பிடித்தார். ஏன் நம்முடைய தோமா ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டார். இடையில் அவருக்கு சந்தேகம், என்ன போராட்டம்லாம் வந்தாலும் மறுபடியும் கர்த்தர் அவரை உயிர்ப்பித்தார். காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கு இவர்தான் சரியான ஆள் என்பதை தேவன் அறிந்து தோமாவை கண்டுபிடித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, என்னை எதற்காக கர்த்தர் கண்டுபிடித்தாரோ, எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தாரோ, வசனம் சொல்லுகிறது, அதை நான் பிடித்து கொள்ளும்படி, என்ன நோக்கமோ அதை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்கு. இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த தேசத்துல இந்தியாவை பொறுத்தவரை 139 கோடி மக்கள். இதில் நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா காரணம் இல்லாமலாம் இருக்கும். உங்கள் மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்குது. உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது. சரியா? உங்கள் மேலே கர்த்தருடைய ஒரு தரிசனம் இருக்குது. சோர்ந்து போகாதீங்க. நான் ஒன்றே இல்லை, நான் வீட்டில் ரொம்ப கஷ்டம், என் வீட்டில் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண பையன், கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அதிகமாக ஆவியானவரையோ சார்ந்து தனி ஜெபத்தை நீங்கள் கூட்டுங்க. தனிமையில் ஆண்டவரை சந்திங்க. அப்போ தேவன் உங்களுக்கு உன்னதமான தரிசனங்களை கொடுப்பார். எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். உங்கள் எதிர்கால திட்டத்தை குறித்து ஒரு பாரத்தை இருதயத்தில் வைப்பார். அதை சொல்லி சொல்லி ஜெபிங்களேன். படிப்படியாய் தேவன் புது வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கணவன் மனைவிக்காக ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்காரு. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்காரு. சரியா? விசுவாசிங்க. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, தனியாக மீட் பண்ணுறதுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்க. கேளுங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒருவருடைய கரத்தை பிடித்து விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே உலாவி உங்களுடைய பிள்ளைகளை எதற்காக பிடித்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி பரலோக தரிசனங்களை, பாரங்களை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும். பின்னானவைகளெல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நாடி என் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நியமித்த ஓட்டத்தில் சந்தோஷமாக பொறுமையோடு ஓடுவதற்கு கிருபை தாரும். தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அளவு கடந்த அன்பினால நிரப்புங்கப்பா. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் பாருங்களேன், உங்கள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு நாளும் சொல்வது தான் உங்களுக்கு சொல்கிறேன். மறந்துடாமல் மற்ற ஆத்துமாக்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவர்களும் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.